வைகோ நிச்சயமா திமுக கூட்டணியில் இருக்க மாட்டாரு. இல்லங்க இப்ப இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு மாத்திப்பாரு அவரு. இல்ல அவருடைய இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படித்தானே. என்ன உறுதிப்பாடு அவர்கிட்ட இருக்குது? எந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட உனக்காக ஒரு 7 பேர் தியாகம் பண்ணுறான் தம்பி. நீ எடுத்த சபதம் என்ன அன்னைக்கு? சாம்பல் மேலே சத்தியம் பண்ணீங்க. நீங்களாம் பார்த்துருக்கோமா? நாங்கள் இருந்து பார்த்தோம். சாம்பல் மேலே இறந்து போனவர்களை எரிக்கிறப்ப சாம்பல் மேலே அடித்து சத்தியம் பண்ணி அழுதுகிட்டு இந்த திமுகவை வேரோடி மண்ணோடு வீழ்த்துத்தான் வைகோ இருக்கிறான் அப்படின்னு பேசி வசனம் பேசிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற நீ என்ன உறுதிப்பாடு உங்ககிட்ட? எதுக்காக நீ நடைப்பயணமாக அந்த கன்னியாகுமரியில் இருந்துட்டு தொடங்கினது ஜெயலலிதா மதுபானத்தையும் ஒழிக்க வேணும்னு தொடங்குற கரெக்டாக முடிக்கும் போது பையனூர் பங்களாவில் வந்து சந்திச்சுக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா அந்த கட்சியோட இணைஞ்சர் என்ன உறுதிப்பாடு இருக்குது உங்களுக்கு? அது முடிஞ்சு அடுத்த கட்டம் படவாள தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே இருந்துட்டு வர்றப்போ உன்னை வந்து வரவேற்று கூட்டு வந்ததே திமுக தான், தலைவர் தான். என்ன உறுதிப்பாடு? திரும்பி எப்படி அங்கே போனீங்க? சரி, அதுக்கு பிறகு உன்னை வச்சுக்கிட்டு கொண்டாடுனது கரெக்டாக உன்னை கொண்டு வந்துடுச்சு. வெளியில் ஒன்றா கூடிக்கிட்டீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கும்போது வச்சுக்கிட்டு உனக்கு திருச்சியில் மாநாடு பிரமாதமாக உனக்கு வரவேற்பு ஆள் உயர பிரம்மாண்டமான பதாகையெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா தானே இருந்தது. அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்குள்ளாகவே இரவாக இங்கே வந்து சேர்ந்து ஜெயலலிதாட்ட பூங்கொத்து கொடுத்து திரும்ப சேர்ந்தீங்களே, என்ன உறுதிப்பாடு? என்ன நிலையாக இருக்கிறீங்க? அவர் நாஞ்சில் சம்பத்து கூடவே இருந்தவர், அனுபவிச்சிருப்பார். அதனால சொல்லியிருப்பார், அந்த மனிதருடைய தன்மை உங்கள் கூடவே நீண்ட காலமாக இருக்கிற எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி தான் அவர் சொல்லக்கூடிய வாசம்.